Hi dear, இது day 4 of நம்ம 100 days weight loss challenge. இன்னைக்கு ஒரு சிம்பிளான டாஸ்கோட தான் வந்திருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச்லயே ரொம்ப ஈஸியான டாஸ்க் இது. ஆனா இதை வந்து நம்ம ஒரு டாஸ்க்னு நினைச்சே யாருமே பண்ணவே மாட்டோம். அப்படி ஒரு டாஸ்க் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க, சொல்றேன். ஆக்சுவலி இதுதான் டாஸ்கே. தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர்ஸ் அது வாட்டர் குடிக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிடுற டயத்துல தண்ணி குடிப்போம். ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம போய் தண்ணி குடிப்போம். அதுவே நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த டைம்ல நமக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம போய் குடிப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. சரி இந்த வேலையை முடிச்சுட்டு போய் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆக்சுவலி நம்ம தண்ணி எவ்வளவு குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தண்ணி தான் எடுத்துக்கிறோம். பட் வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கும்போது நம்ம இந்த அளவுக்கு தண்ணிய கம்மியா குடிக்கிறதுனால என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும் தெரியுமா? நம்ம என்னதான் வாக்கிங், ஒர்க் அவுட் இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு தண்ணி சரியா குடிக்கல அப்படின்னா பாடியால ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணவே முடியாது. இதனால மெட்டபாலிசம் பயங்கரமா ஸ்லோ டவுன் ஆயிரும். இதனால வெயிட் லாஸே நடக்காது. மேக்சிமம் தண்ணி தாகம் வந்து ஒரு பசின்ற மாதிரியே ஃபீல் கொடுக்கும். சோ நம்ம ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் எடுக்கல அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பசியிலே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாகும். சோ நம்ம ஓவர் ஈட் பண்ண ஆரம்பிப்போம். இது நம்ம வெயிட் லாஸ் ப்ராக்ரஸ்ல டைரக்டாவே அஃபெக்ட் பண்ணும். வாட்டர் இன்டேக் கம்மியானா வர மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கான்ஸ்டிபேஷன். ஒன்ஸ் கான்ஸ்டிபேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டயட்ல நம்மளால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, பாடி டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பயங்கர டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம சிவியர் ஹெட்டேக், மூட் ஸ்விங் இது எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்ல, நம்ம வெயிட் லாஸ் பண்ற டயத்துல வாட்டர் இன்டேக்க ரொம்ப கம்மியா எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாடி சர்வைவல் மோடுக்கு போயிடும். அதனால நம்ம பாடியில ஆல்ரெடி ஹோல்டா இருக்க வாட்டரை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் டைம்ல தண்ணியை கம்மியா எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்குதோ இல்லையோ ஹேர் லாஸ் கண்டிப்பா நடக்கும். சோ வாட்டர் இன்டேக் அவ்வளவு முக்கியம். பாத்தீங்களா, வெறும் தண்ணி தான், ஆனா அதை நம்ம ப்ராப்பரா எடுக்காததுனால நமக்கு இவ்வளவு இஷ்யூஸ் வருது. அதவே நம்ம ப்ராப்பரா எடுக்கும் போது நமக்கு அவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்கும். வாட்டர் இன்டேக்க ப்ராப்பரா எடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஜிம் போகும்போது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் குடிச்சிருவேன். ஸோ மார்னிங்கே 1 லிட்டர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நான் சாப்பிடுற டயத்துல ஒரு பெரிய கிளாஸ்ல ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். இது வந்து எனக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வராமையும் இது பாத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் தான் ஆக்சுவலி என்னோட ஹீரோ. நான் வந்து இது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதுல வந்து வாட்டர் ஃபில் பண்ணி நான் ஒர்க் பண்ணும்போது பக்கத்துல வச்சுப்பேன். எப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கோ இல்ல எப்ப போர் அடிச்சா கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் சிப் பண்ணிப்பேன். சோ ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எவ்ரி மீல் அப்போ நான் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். மார்னிங்கே வந்துட்டு ஜிம் போகும்போது 1 லிட்டர் பாட்டில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சோ மேக்சிமம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் நான் இன்டேக் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டே 4ஓட டாஸ்க் வாட்டர் இன்டேக் தான் சொல்லியாச்சு. இனி வர்ற பேலன்ஸ் எல்லா டேஸும் நீங்க வாட்டரை மெஷர் பண்ணி குடிச்சுக்கோங்க. அண்ட் எந்த மாதிரி ஃபார்மேட்ல கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். சோ அதே மாதிரி ஃபார்மேட்ல நீங்களும் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வெயிட் லாஸ் ஜெர்னில நீங்க வேற என்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் அப்கமிங் வீடியோஸ்ல கிளியர் பண்றேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.